வேங்கை உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் நாம அண்ணன் கூட உரையாட போறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம் அண்ணா, இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. பல நிலைகளுக்கும் பல டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறைக்கு குறிப்பிட்ட பணியிடங்கள் வந்து காலியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எந்த பணியிடங்கள் அப்படின்னா, உதவி காப்பாட்சியர் தொல்லியல் துறை. அதாவது வந்து அந்த அரசு அருங்காட்சியகங்களில் இருக்கிற தொல்பொருட்களை பாதுகாக்கிற ஒரு காப்பாட்சியர் பணிக்காக அறிவிப்பு வந்திருக்கு. இது கூட ஆச்சரியம் இல்லைண்ணே. இதற்கான தகுதிகளை அவங்க எதை தெரியுமா நிர்ணயிக்கிறாங்க? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், திராவிட மொழிகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கண்ணே. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? திராவிட மொழினா எது, அந்த கேள்வி. ஆமா ஆமா, அது பெரிய கேள்விதான். இப்ப அதுல வந்து மேலை ஆரியம், கீழே ஆரியம், மேலை திராவிடம், கீழே திராவிடம், இப்பெல்லாம் வந்து நிறைய நடு திராவிடம் கூட ஒண்ணு இருக்குன்னு பிரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பத்தி ஐயாவே பாவாணர், இப்போ பாவாணரை வந்து என்னன்னு நம்ம சொல்றோம், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் அவர் பேரு, மொழி ஞாயிறு அப்படின்றது அவருக்கு பட்டம். அவருமே அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படிதான் கடைசி காலங்கள்லாம் அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவருக்கு திராவிட மொழி ஞாயிறுன்னு நாங்க தான் பட்டம் கொடுத்தோம், திராவிடம்னு போடணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கட்டுரை எழுதி அதுக்கெல்லாம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க திராவிட தரப்புல. இவ்வளவு பேசுனீங்களே, அவரோட கருத்துக்களை உள்வாங்கிங்களா? அவரை திராவிட மொழி ஞாயிறுன்னு கூப்பிடுறது மட்டும்தான் சிக்கலா, இல்ல அவருடைய கருத்துக்களை ஏற்று நடக்கிறது சிக்கலா? கருத்துக்களை ஏற்று நடக்கிறது சரியா இருக்கணும். ஒரு உண்மையான, நீங்களே உங்களை வந்து திராவிட மாடல் அரசுன்னு கூப்பிட்டுக்கிறீங்க, ஆரியத்துக்கு எதிரானவர்கள் சொல்றீங்கன்னா, ஆரியத்துக்கு எதிராகவே தன் வாழ்நாள் முழுவதும் தனது ஆய்வுகளை செய்து தமிழ் மொழியின் தொன்மையையும் தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழிகள் வந்ததுங்கிற ஆய்வையும், குறிப்பாக இந்த திராவிட மொழிகள்னு இவங்க எடுத்து கொண்டாடுற மொழிகளுடைய வேர் தமிழ்ல இருக்கு, அது ஆரியத்திலிருந்து வேறுபட்டது, இது எல்லாத்தையுமே நிறுவனவர் இவர். அப்ப நீங்க அவரை திராவிட மொழி ஞாயிறுன்னு கூப்பிடணும்ன்றதுக்கு செலுத்தின அந்த கவனத்தை இந்த இடத்துல செலுத்திருக்கணும் அப்படிங்கிறதா. அதை செலுத்திருந்தா சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு காப்பாட்சியராக வர வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அது கட்டாயம் பாவாணர் வழி வந்திருந்தா வந்திருக்காது. ரெண்டாவது, நீங்களே திராவிட மொழிகள்ன்றீங்க. திராவிட மொழின்னு பாவாணரோட கருத்துக்கோள் படி தமிழ் திராவிட மொழி கிடையாது. ஆமா, திராவிடத்திற்கு தாய் தமிழ் அல்லாத, தமிழில் இருந்து திரிந்த மொழிகளை தான் திராவிட மொழி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க தமிழ் இல்லாத மொழிகளை தெரிஞ்சிருக்கணும், அதுலயும் குறிப்பா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுதான் தமிழ்நாடு தொல்லியல் துறையின் அறிவிப்பு. சரிண்ணே, அப்படியே இந்த அறிவிப்பு படி பார்த்தா கூட திராவிட மொழிகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எத்தனை மொழி? ஏன்னா இந்த திராவிட மொழி குடும்பத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. 44, 46 கூட இருக்கு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வட திராவிடம், தென் திராவிடம், நடு திராவிடம் அப்படின்னு பட்டியல் போட்டா ஒரு 100 கணக்கான மொழிகள் வந்து அந்த பட்டியலுக்குள்ள அடங்குது. என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் இந்த காப்பாட்சியர் பணிக்கு வரணுமான்னு நான் வேணும்னா அந்த அறிவிப்பை ஒரு தடவை படிக்கிறேன். எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றி அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது தொல்லியலில் பட்டப்படிப்பும் சமஸ்கிருத பணி அறிவுடன் சமஸ்கிருத உயர் தகுதி, அது என்னன்னா அது உயர் தகுதி புரியல எனக்கு, அதை வந்து அடைப்புக்குறியில சொல்லியிருக்கிறாங்க, மற்றும் திராவிட மொழிகள் மற்றும் எழுத்துக்கள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு ஆகியவற்றில் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது தகுதியை என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மேற்படி கல்வி தகுதியுடன் கூடிய தேர்வர்கள் இல்லாத பட்சத்தில் வரலாறு பட்டத்துடன் சமஸ்கிருத பணி அறிவு பெற்ற தேர்வர்கள் கருதப்படுவர். இதுவும் இல்லையா, மூணாவதா ஒரு தகுதி கேட்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் உயர் தகுதி பெற்றிருப்பவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. எங்க போனாலும் எனக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்ன்றாங்க. எனக்கு புரியலண்ணே. முதல்ல இந்த அறிவிப்பு காலையில வெளியானதுல இருந்து கடுமையா வந்து எல்லாரும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் சீமான் கூட இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, தரமான கேள்விகளை கேட்டு இருக்கிறாரு. இப்ப அதை தான் நாமளும் விரிவா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்விகள் எழ தொடங்கியவுடன் சில பேர் வந்து நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் அடிப்படை தெரியுதா? இப்ப உங்க கல்வெட்டையோ செப்பேட்டையோ எடுத்து படிச்சு பாருங்க, அவங்களே தெளிவா தான் சொல்றாங்க. எங்க கல்வெட்டையோ எங்க செப்பேட்டையோ எடுத்து படிக்கும் போது அதுல வந்து சமஸ்கிருத சொற்களும் பிராகிருத சொற்களும் வருது. அப்ப அதெல்லாம் என்னன்னு பொருள் புரியணும் அப்படின்னா அதுக்கு சமஸ்கிருதம் கட்டாயமா தேவைப்படுது. அதனாலதான் அவங்க வந்து அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப கல்வெட்டை படிக்கிறதா இருந்தா கூட ஓரளவுக்கு அதை ஏத்துக்கலாம், ஓரளவுக்கு தான். ஏன்னா அது கட்டாயம் கிடையாது. இன்னைக்கு வந்து அகராதி போட்டுட்டாங்க, தொல்லியல் அகராதின்னு ஒரு அகராதி போட்டு கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் வர வடமொழி சொற்களின் பொருள் என்ன, பிராகிருத மொழி சொற்களின் பொருள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தொல்லியல் அகராதினே தனியா வந்துருச்சு. 3 பாகம் இருக்கு, அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்க அறிவிப்புங்கிறது எதுக்காக வந்திருக்கு? கல்வெட்டு படிக்கிறதுக்கா? காப்பாளர்களுக்கு தான். காப்பாளருக்கு எதுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்?
அப்ப இதுவே எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கு. இதை பத்தி சில வரலாற்று ஆய்வாளர்கிட்ட நான் கேட்கும்போது அப்பதான் தம்பி வரலாற்றை ஈஸியா திரிக்க முடியும், காலங்காலமா அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில எடுத்துக்காட்டுகளையும் சொன்னாங்க. அதை நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். நீங்க அடுத்து ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லுங்க. இவங்க பாவாணர் எழுத்துக்கள்லயே திரும்ப சொல்லணும்னா இது வந்து தமிழ் வரலாறு நூல். இதுல வந்து சுருக்கமா சொல்லியிருக்காரு வடமொழி பத்தி. சமஸ்கிருத மயமாக்கம்னு ஒரு பகுதியில் சமஸ்கிருத வாக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதுல சொல்றாரு சமஸ்கிருதம் எப்படி உருவாச்சு. பிராகிருதம்னு ஒரு மொழி இருந்துச்சு, தமிழ் இருந்துச்சு. இது ரெண்டையும் சேர்த்து தங்களோட அதிகாரத்துக்காக அவங்க உருவாக்கி கொண்ட மொழி தான் சமஸ்கிருதம். இதை பத்தி இன்னும் விரிவா என்னோட வடமொழி வரலாறு நூலில் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் என்னன்னா வடமொழி வரலாறு எடுத்து உங்களுக்கு விரிவா படிச்சுலாம் காட்டலாம். சுருக்கமா இதோ இருக்குது 326வது பக்கத்துல இருக்கு. இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சுருக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செய்தியே போதுமானது. அப்போ சமஸ்கிருதமே தமிழ்ல இருந்தும் பிராகிருதத்துல இருந்தும் செய்யப்பட்ட மொழின்னு சொல்லி நீங்கள் உண்மையிலேயே மதிப்பீர்களானால் பாவாணரே சொல்லியிருக்கிறார். நீங்க பாவாணர் வழி வந்தீங்க, பாவாணரை வந்து நீங்க மதிக்கிறீங்க, அவருக்கு திராவிட மொழி ஞாயிறுன்னு கூப்பிடணும் அப்படின்னு சண்டை போடுவீங்கன்னா அவர் சொற்களை பின்பற்றுங்க. அவரே இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. சரி, நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? கல்வெட்டுகள் பிராகிருதத்திலயும் இருக்கு, சமஸ்கிருதத்திலயும் இருக்கு. நீ சமஸ்கிருதத்தை கேட்டு ஏன் பிராகிருதத்தை கேட்கல? அப்போ அந்த சொற்களுக்கு நீ அப்ப அது தெரிஞ்சவங்க தேவையில்லையா? இல்லண்ணே, அது சமஸ்கிருதம் படிச்சாலே அது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை தானே, தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு கூட அங்க ஒரு அறிவிப்பு கூட இல்ல. அப்ப எப்படி இது தமிழ்நாடு? இது இப்போ நான் மட்டும் நடக்கல தம்பி, தொடர்ச்சியா நடக்குது. தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள்ல தொல்லியல் பட்டப்படிப்பு இருக்குல்ல, எம்ஏ, அது பேர் என்ன, ஆர்கியாலஜி. இது படிக்கிறதுக்கு வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு கூறு வந்துச்சு முறை. அதுக்கே வந்து இங்க பெரிய எதிர்ப்பு எல்லாம் எழுந்துச்சு. அப்போ அதாவது இது ஒரு தொடர்ச்சி இருக்கு. என்ன பண்ணிடுறாங்க, படிப்புல சமஸ்கிருதத்தை சேர்க்கிறாங்க, தமிழ் கட்டாயம் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அடிப்படையில் சில எம்ஏ ஆர்கியாலஜி முதுகலை தொல்லியல் படிக்கணும்னா நீங்க வரலாறு படிச்சிருக்கணும். இளங்கலையில வரலாறோ இல்ல தமிழோ அந்த மாதிரி அப்படின்னு ஒரு 4 பட்ட படிப்புக்கு தான் அதுல சேர முடியும். அது என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே ஒரு முறை பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு இதை வந்து இவங்களே முழுமையான ஒரு மாற்றமா கொண்டு வந்து யார் வேணா சேரலான்ட்டாங்க. அதனால என்ன ஆயிடுது, பல பேர் வந்து பொறியியல் எல்லாம் படிச்சுட்டு அவங்க இதுக்குள்ள வராங்க. அவங்க இதுக்குள்ள வரும்போது இதுக்காகவே படிக்கிறாங்கல்ல, தமிழ் படிக்கிறாங்க, தொல்லியல் இளங்கலை தொல்லியலே இருக்கு, இல்ல வரலாறு படிக்கிறாங்க. இதை படிக்கிறவங்களுக்கு வந்து இங்க வாய்ப்பு இல்லாம போகுது. இதுக்கு அவங்களாம் எதிர்த்து ஒரு போராட்டம் செஞ்சு நம்ம தமிழ் மீட்சி பாசறை சார்பாக கூட அவங்களுக்கு ஆதரவு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தோம். இப்ப அரசு தொடர்ச்சி அந்த இடத்துல கல்வியில கையை வச்சாங்க, இப்ப பணியிடங்கள்ல கையை வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு. சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், அதுதான் திராவிடம். ஆரியத்தை எதிர்க்கிறோம், ஆரிய எதிர்ப்பு தான் திராவிடம் சொல்லிட்டு வந்த இவங்க மீண்டும் மீண்டும் செய்யறது என்னன்னு பார்த்தோன்னா சமஸ்கிருதத்துக்கிட்டையும் ஆரியத்துக்கிட்டையும் மண்டிடுறது. அதைத்தான் இப்பவும் மீண்டும் செஞ்சிருக்கிறாங்க இந்த அரசு. அதுவும் தங்களை வெக்கமே இல்லாம திராவிட மாடல் அரசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் நீ ஒரு அறிவிப்பு வெளியிடுற. நீ யாருக்கு வேலை செய்யற? நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ஆண்டுகள் பின்னாடி இப்ப எடப்பாடி ஆட்சியில நினைக்கிறேன் நாகசாமி வந்து ஒரு நூல் வெளியிட்டார். திருக்குறளுக்கு எதிரான கருத்துக்களை வச்சு திருக்குறளுக்கு ஒரு நூல் வெளியிட்டார். அப்போ வந்து இந்த திராவிட தரப்பு பார்க்கணும், அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது வாய் நல்லா வேலை செய்யும்ல, பயங்கர தீவிரமா ஒரு பரப்புரையா. யார் செஞ்சது? மேடையில வந்து நம்ம ஐயா பேர் சொல்லுங்க, சுபவீரபாண்டியன் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமா கேட்டு பேசுறாரு. வழக்கத்துக்கு மாறாக கோபமாக பேசுகிறேன், தவறாக என்ன வேண்டாம், சிலவற்றைகளை இப்படித்தான் எதிர்த்தாக வேண்டும், நம் அந்த நூலை முழுதாக படித்த பிறகு எனக்குள் எழுந்த சீற்றம் அப்படின்னு அப்படிலாம் பேசினார். என்னன்னா திருக்குறள் வந்து மனுஸ்மிருதியோட ஒரு மறு உருவாக்கம். அது சமஸ்கிருதத்தில் இருக்கிற கருத்துக்களை தமிழ்ல கொண்டு வந்திருக்கு. எழுதப்பட்டது தமிழை தவிர இந்திய சமஸ்கிருத கருத்துக்களைத்தான் அது தாங்கி நிற்கிறதுன்னு இவர் எழுதினார். ஆமா, ஆனா நீங்க ஒரு நிமிஷம் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நீங்க சொல்ற அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து திருக்குறள் அண்ட் அபர்ஜிடன்ட் ஆஃப் சாஸ்திராஸ். இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை நாகசாமி எழுதினதுக்கு ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையே செஞ்சார். அதை தானே சொல்றீங்க? சரி, மேல சொல்லுங்க. ரொம்ப சீற்றத்தோட பயங்கரமா பேசினாரு. தமிழ் உணர்வு இல்லையா, தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நாகசாமி ஒரு நாகசாமி இல்ல, பல நாகசாமிகள் வந்து விட்டார்கள். நீ பல நாகசாமி ஏற்கனவே வந்துட்டார்ல, வந்த ஒரு நாகசாமி போயிட்டார்ல, இறந்துட்டார்ல. நீ இப்போ சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க தான் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்குள்ள வரணும்னு சொல்லும் போது நீ மீண்டும் இந்த சுபவீரபாண்டியன் ஆதரிக்கும் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி பல நாகசாமிகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது. கண்டிப்பா சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் வந்தா அவன் எந்த ஆதிக்கத்தை அங்க செலுத்துவான்? கண்டிப்பா ஆரிய ஆதிக்கத்தை தான் செலுத்துவான். அவன் வரலாற்றை திணிப்பான். அதுக்கு நீ திராவிடம் சொல்லி வழி அமைச்சு கொடுக்க. அப்ப இதை எப்படி நம்ம பொறுக்க முடியும்? சரியான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் வந்தா அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்லையா? அதுக்கும் பதிலா வந்து நிக்கிறது யாருன்னா இதே நாகசாமி தான். இந்த நாகசாமி அப்படிங்கிறவர் உண்மையாகவே நாகப்பாம்பு தான். அவ்வளவு நச்சு எண்ணங்கள், ஆரிய நச்சு எண்ணங்களை மனதில் சுமந்து கொண்டு மிக நீண்ட நெடிய காலம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் பணி செய்தவர்.
அது திமுக ஆட்சி காலமா இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி காலமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருடைய ஆட்சி காலத்திலையும் இவர் வந்து தொல்லியல் துறையில தலைவரா இருந்திருக்கிறார். யாரோ அடிமட்ட பணியாளர் எல்லாம் கிடையாது, தலைவராகவே இருந்திருக்கிறார். இப்ப அவர் என்ன திருப்பி வேலை செஞ்சாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்கணும்னு. இப்ப அவர் எழுதின புத்தகத்தை கண்டிச்சு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு இல்லையா சுபவீர பாண்டியன், அவர் வந்து கடந்த 50 ஆண்டுகளா உயிரோட தானே இருந்தாரு, இந்தியாவில் தானே இருந்தாரு. அவர் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு தலைவராக இருந்து பல திரிபு வேலைகளை செய்த போது அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்திருக்கிறாரா? அவர் தமிழ் தேசிய களத்துல நின்ற போது இப்போ உடனே சான்று எடுத்து காட்டுறதுக்கு என்கிட்ட உடனடியா நூல்கள் இல்ல, உள்ள இருக்கும், எடுத்து தேடிதான் எடுக்கணும். ஆனா தமிழ் தேசிய களத்துல சுபவீர பாண்டியன் நின்ற போது நாகசாமியை இங்கு தொடர்ந்து பணியமர்த்திய கருணாநிதியும் எதிர்த்து பேசியிருக்கிறார். ஆனா திராவிட தரப்புக்கு போன பிறகு சோரம் போயிட்டார். சரி, இப்ப இன்னைக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்குல்ல, இத பத்தி ஐயா ஏதாவது வாயை திறந்தாரா? திறக்கவே மாட்டார். சோற்றில் அடித்த பந்து திரும்பி ஏதாச்சும் தாக்குச்சா? அடிச்சார்னா அந்த பந்து மூஞ்சிலே டமால்னு வந்து அடிக்கும். திமுக கார சும்மா சோறு போட மாட்டான், கறி சோறு நின்று போயிடும், அதனால செய்ய மாட்டேன். சரிண்ணே, இப்ப இந்த நாகசாமியுடைய நச்சு வேலைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட சொல்றேன். இந்த எடுத்துக்காட்டுகளை எங்கிருந்து சொல்ல போறேன் அப்படின்னா, நம்முடைய அண்ணன் மன்னன் அவர்கள் எழுதிய ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு வதந்தி வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நான் சொல்றேன். என்னடா இவனுங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டு அதுல இருக்கிறதெல்லாம் பக்கமா படிச்சு காட்டுறாங்களே அப்படின்னு தயவு செஞ்சு சலிப்படைஞ்சுக்காதீங்க. இவங்க செய்யறதெல்லாம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய சதி திட்டம் வாய்ந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ஆதாரப்பூர்வமா சொல்ல வேண்டியது எங்க கடமை. அதனால தான் சொல்றோம். உங்களுக்கு சிக்கலையும் சொல்லினேன். என்னன்னா இந்த நூல்களை நம்ம எடுத்து இது எல்லாமே வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய, ஆமா, இதெல்லாம் பொதுவா பார்த்திருக்கக்கூடிய நூல்கள் தான். ஆனா அந்த நூல்கள்ல பொதிந்திருக்கிற சில செய்திகள் இங்க தொடர்ச்சியா நடக்கிறது. இன்னைக்கு இதுக்கெல்லாம் இவ்வளவு கோவப்படணுமா, இதெல்லாம் இப்படிலாம் சொல்லணுமா அப்படின்னு கடந்து போறது பின்னாடி இருக்கிற வரலாறு. ஏன்னா இந்த வரலாறு வந்து இங்க 50 ஆண்டுகளை தாண்டின பிறகு ஒரு ஆய்வாளர் வந்து கல்வெட்டுகளை ஆய்வு செய்து அதை எப்படி இவங்க வந்து திரிவு வேலை செஞ்சிருக்கிறாங்கன்றத ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு அதை ஒரு நூலாக்கம் செய்து நூலா வெளியிட்டு ஒரு சின்ன பிழை நடக்குதுல, நடக்கும் போது நம்ம கவனக்குறைவா இந்த மாதிரி சமர்க்கிறத வேணும்னு சொல்லும் போது நமக்கு அமைதியா இருந்த போல இந்த மாதிரி கல்வெட்டுகளை எடுத்து திருப்பி வேலை செய்யும் போது அமைதியா இருந்ததுனாலதான் 50 ஆண்டுகள் ஒருத்தரை பத்தி தவறான வரலாறு. இன்னைக்கு அது வந்து பொன்னியின் செல்வன் ஒரு நூல், படம் தாண்டி பல நூல்கள், அதை தாண்டி படம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு நூல் வந்து இது எல்லாமே பொய் சொல்லுச்சு அப்படிங்கறத நிறுவுது சான்றுகளோட. இன்னைக்கு சமர்க்கிருதம் கட்டாயம் வேணும்னு சொல்லும் போது நம்ம அமைதியா கடந்து போயிட்டோம்னா இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டு கழிச்சு நம்ம மொழியே இருக்குமா, அல்லது இந்த கல்வெட்டுகள்ல தமிழ் இருந்ததுங்கிறதுக்கான சான்று இருக்குமா, அல்லது இந்த மாதிரி திருப்பு வேலைகள் நடக்காம சரியான வரலாறு இருக்குமா தெரியாது. அந்த பிழையை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரியான பக்கம் நின்று இதை எதிர்க்கிறோம். நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கொஞ்சம் விரிவாகவே இங்க பதிவு செய்யறேன். அதுக்கு முன்னாடி இந்த நாகசாமி யாருங்கிறத நாம சுருக்கமா சொல்லிடலாம். 1968-69 காலகட்டத்தில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ஒரு அகழ்வாராய்ச்சி தொடங்கப்படுது. பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்த சர்வதேச துறைமுக நகரமாக இருந்த கொற்கையில அகழ்வாராய்ச்சி தொடங்கினாங்க. 12 குழிகள் தான் வெட்டினாங்க. பல அரிய பொருட்கள் கிடைச்சது. அங்க கிடைச்ச ஒரு பானை ஓட்டுடைய வயதை கார்பன் டேட்டிங் வச்சு கணக்கு பண்ணாங்கன்னு. அது வந்து பாத்தீங்கன்னா கிமு 785 அப்படின்னு வந்துச்சு. அதாவது இன்றிலிருந்து 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பானை ஓடு பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. ஆனா அதுக்கப்புறம் அந்த தொல்லியல் ஆய்வை தொடரவே இல்லை. 12 குழிகளுக்கும் மேல வெட்டப்படவே இல்லை. ஆய்வுகள் முன்னெடுக்கப்படாம அப்படியே முடங்கி போயிருச்சு. இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த நாகசாமி தான். அதன் பிறகு மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்த அழகன்குளம், அந்த அழகன்குளம் அகழ்வாய்வின் போது 5 குழிகள் தான் வெட்டப்பட்டுச்சு. சரிங்களா? அதன் பிறகு அதை தொடரணும் அப்படின்னு சொன்ன போது அதையும் இழுத்து மூடிட்டாரு இந்த நாகசாமி. இன்னைக்கு அந்த அழகன் குளத்தை உங்களால அகழ்வாராய்ச்சி செய்யவே முடியாது. ஏன்னு கேளுங்க, அது எல்லாமே நகரமா மாறிடுச்சு, வீடு கட்டிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல போய் உங்களால குழி தோண்டி இந்த பழைய அரிய பொருட்களை மீட்கவே முடியாத அளவுக்கு அந்த இடம் சுத்தமா மாறிடுச்சு. இப்படி தமிழ்நாட்டின் வரலாற்றிற்கு துணை செய்கின்ற எல்லா தொல்லியல் சான்றுகளையும் மூடி மறைச்ச ஒரு ஆளு தான் இந்த நாகசாமி. இவர் காலத்துல எசலாம் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு கிடைச்சதுன்னு, சோழர்களுடைய செப்பேடு ஒன்று கிடைச்சது. அந்த செப்பேட்டுல ஒரு வசனம் இருக்கு. அந்த சமஸ்கிருத வசனத்தை இவர் எப்படி திரிச்சாரு தெரியுமா? முதல்ல அந்த வசனம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் என்னன்னா, பாத்ர கலிதா வேதானாம் பாஸ்திர மார்க அனுசாரினாம் தத் ஏவம் அரிகாலஸ்ய கரிகாலஸ்ய பாசானாம். இதான் வந்து அந்த சமஸ்கிருத ஸ்லோகம். இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் படிச்சு காட்டுறேன், நீங்க பொறுமையா கேளுங்க. சங்ககால சோழ அரசன் கரிகாலனின் சாசன ஸ்லோகம் என்று இது கூறப்படுகிறது. ஆனால் சங்ககால அரசர்களுக்கு சாசன ஸ்லோகங்கள் எழுதும் வழக்கம் இருந்ததற்கு எந்த சான்றும் இல்லை. தமிழகத்தோடு தொடர்புடைய செப்பேடுகளில் கூட பிற்கால பல்லவ அரசன் சிம்மவர்மனின் காலம் முதல்தான் சாசன ஸ்லோகங்கள் கிடைக்கின்றன. கரிகாலனை பற்றிய இந்த ஸ்லோகத்தின் முதல் வரி பல்லன் கோவில் செப்பேட்டில் உள்ள சாசன ஸ்லோகமான பாத்ராஸ் கலித
மன்னிக்கணும், எனக்கு சமஸ்கிருதம் வராது. பாத்ராஸ் கலிதவ் தீனாம் வேத மார்கானு சாரினாம் என்பதோடு பெரிதும் ஒத்து போகின்றது. சிம்மவர்ம பல்லவனுக்கு பின்னர் அரசனான கரிகாலன் ஆதித்த கரிகாலன் என்பதால் அது ஆதித்த கரிகாலனின் சாசன ஸ்லோகமாகவே இருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, சாசன ஸ்லோகங்கள் அரசரின் அனுமதியோடு எழுதப்பட்டவை என்று முன்னரே பார்த்தோம். அதனால் பிரஸ்திகளின் வரிகளை விட சாசன ஸ்லோகங்களின் வரிகள் தகுதி மிக்கவை. எனவே இந்த சாசன ஸ்லோகம் என்பது தொல்லியலுக்கு பொக்கிஷம் போன்றது. இதை ஆதித்த கரிகாலன் எங்கு பயன்படுத்தினார் என்பது மறைக்கப்பட்டு இருக்கலாம். இங்கு மறைக்கப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்பட காரணம் இந்த ஸ்லோகத்தின் நேரிடையான பொருள் ஆகும். இந்த ஸ்லோகத்தின் சமஸ்கிருத வரிகளை அப்படியே படித்தால் தகுந்த பாத்திரத்தில் வேதத்தை சேர்ந்தவர்களுக்கும் சாஸ்திர வழியை பின்பற்றுபவர்களுக்கும் எதிரிகளுக்கு கூற்றானவன், கூட்டுனா யமன்னு அர்த்தம், வேதத்தின் வழி வந்தவர்களுக்கும் சாஸ்திரத்தை பின்பற்றுகிறவர்களுக்கும் எதிரிகளுக்கும் கூற்றானவன் அப்படிங்கிறது தான் ஆதித்த கரிகால சோழனுக்கான சமஸ்கிருத ஸ்லோகமா இருந்திருக்கு. கரிகாலனின் இத்தகைய சாசன ஸ்லோகத்தை, சாசனம் அதனுடைய பொருளை கிடைக்கும் இடங்களை எளிமையாக சொல்வதானால் வேதத்தை கொடுத்தவர்களும் சாத்திரப்படி நடப்பவர்களுமான பிராமணர்களுக்கு எதிரிகளின் யமனான கரிகாலனின் சாசனம் என்பதாக இது ஒரு மிரட்டல் போல இருக்கும். இதனை சிலேடையான பொருள் இன்னும் கடினமானது. இதுதான் அந்த சாசன ஸ்லோகத்தோட உண்மையான பொருள். ஆனா சமஸ்கிருதம் தெரிஞ்ச நாகசாமி இதை படிச்ச உடனே துடிச்சு போயிடுறாரு. ஐயோ, என்னது இது, பிராமணர்களுக்கு எதிராக இப்படி ஒரு ஸ்லோகமா, அதுவும் சோழர்கள் பிராமணருக்கு எதிராக இருந்திருக்கிறாங்களான்னு தெரிய வந்த உடனே அவர் பதறி போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணாரு, இந்த ஸ்லோகத்தை தூக்கிட்டு காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்கிறாரு தெரியுமா, நான் சொல்றது முன்னாடி இருந்தாரு பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், அவர்கிட்ட போயிட்டாரு. அவர்கிட்ட போன உடனே அவர் வந்து இல்லப்பா இது இப்படி படிக்கக்கூடாது, இந்த ஸ்லோகத்தை இப்படி படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ரிக் சொல்லி தராரு. வேற மாதிரி மாத்தி படின்னு சொல்லின உடனே அதனுடைய பொருள் மாறிடுது. வேதத்தின் வழி வந்தவர்களை பாதுகாப்பவன் எதிரிகளுக்கு கூற்றானவன் அப்படிங்கிற மாதிரி மாறுது. இதை வந்து எஸ்லாம் செப்பேட்டின் முன்னுரையில், அந்த செப்பேட்டில் இருக்கிற வரிகளை பதிப்பிச்சு புத்தகமா வெளியிடுவாங்கல்ல, அதனுடைய முன்னுரையில பெருமையா சொல்லி இருக்கிறாரு இந்த நாகசாமி. சங்கராச்சாரியார் கிட்ட நான் போனேன், நான் கேட்டேன், ஆமா அவர் இப்படி மாத்தினாரு. இங்க பாருங்க, மேற்கண்ட சம்பவம் நமது தனிப்பட்ட கருத்து அல்ல. எஸ்லாம் செப்பேட்டின் முன்னுரையில் காமகோடி பீடாதிபதிகள் தனக்கு வழிகாட்டியதை பற்றி நாகசாமி அவர்களே நெகிழ்ந்து வியந்து குறிப்பிட்டவை. இப்படி இன்னும் எத்தனை வரலாறுகள் சங்கர மடத்தால் பிராமண ஆதரவாக திரிக்கப்பட்டதோ தெரியவில்லை. யாருக்கு வேலை செய்யறவரு? தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு வேலை செஞ்சவர், தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கே தலைவராக இருந்தவர். எவ்வளவு பெரிய ஒரு அநீதியை செஞ்சிருக்கிறார் வரலாறுக்கு. இப்ப இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, இன்னைக்கு வரைக்கும் நாம சோழர்களை பத்தி பேசும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்க, சோழர்கள் வந்து பிராமணர்களின் அடிமை, அடிவருடி அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் என்பது அதுக்கு முற்று முழுதாக எதிராக இருக்கு. அப்ப இது வெளியே வந்துருச்சு, இது தெரிஞ்சது அப்படின்னா மொத்த வரலாறுமே இங்க மாற்றப்பட்டுடும். இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே பதறி போய் சங்கராச்சாரியார் காலில் போய் விழுந்த உடனே அவரு அதை மாத்துறதுக்கான ட்ரிக்கை சொல்லி தராரு. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஒளியை உச்சரிக்கிறத பொறுத்து பொருள் மாறும். அஜக அப்படின்னா ஒரு பொருளாம், அஜக அப்படின்னா அது இன்னொரு பொருளாம். இப்படி ஒளி வேறுபாட்டை வச்சே பொருள் மாறுபாடு அடைகிற அந்த மொழியில எப்படியெல்லாம் திருப்பி வேலை செய்யலாங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க வெளியிட்ட அறிவிப்புல சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் வரணும்னு சொல்றீங்க இல்லையா, அவன் இன்னும் எத்தனை கல்வெட்டை படிச்சு இப்படி எத்தனை நேரடியான பொருள் இருக்கிற இடத்தை எல்லாம் மாத்துவான். இதன் மூலமா தமிழ்நாடு வரலாறு எப்படி எல்லாம் மாறும், எந்த அளவிற்கு ஆரிய சார்பானதா மாறும், அப்படிதான் எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா இவங்க இதுலயே ஒரு தர்க்கம் வச்சாங்கன்னா கூட அதையும் சேர்த்து சொல்லியே பதில் சொல்லிடலாம். இப்ப சமஸ்கிருதம் தெரிஞ்சா அவங்க வந்து சங்கராச்சாரியர்கிட்ட போக வேண்டி இருந்திருக்காது. அப்போ அவங்க சரியான வரலாறு எழுதலாம். அதனாலதான் சொன்னோம்னு சொன்னாங்கன்னா உண்மையிலே எது சரியானது? இதுல தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கு, தமிழ் தெரிஞ்சவனை எடுத்து அவனுக்கு நீங்க ஓராண்டு கூட பயிற்சி கொடுங்க, சமஸ்கிருதத்துல கொடுத்து அவனை பண்ண வச்சீங்கன்னா அவன் தமிழ் படிச்சவன், தமிழ் பற்றோட வருவான். சமஸ்கிருதத்தை நீங்க கத்துக் கொடுத்தீங்கன்னா உண்மையிலே தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக அரசிற்கும் உண்மையானவனாகவும் இந்த மொழிக்கு சரியான நியாயத்தை செய்பவனாகவும் கல்வெட்டுகளை வரலாற்றை திரிக்காமல் மாற்றாமல் மக்களுக்கு எடுத்து சொல்பவனாகவும் இருப்பான். நீங்க ஆனா என்ன பண்றீங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சவாளை எடுத்து இந்த வரலாறு தமிழக அரசு எழுதணும்னு நினைக்கிறேன். அது சில இடங்கள்ல உயர்தகுதி காப்பாட்சி இருக்கே, அது தேவை. சரிண்ணே, உயர்தகுதின்னு இவங்க சொல்றாங்க தெரியுமா, முதல்ல அப்படி சொல்றதே தப்பு. அது என்ன உயர்தகுதி? எனக்கு புரியலையே. ஹையர் ஸ்டடீஸா? இல்ல, அதையாவது குறிப்பிடணும். ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ்னா ஹையர் ஸ்டடி இல்ல. ஏன் கேட்டனா, ஆரிய பார்ப்பனரின் அளவிறந்த கொட்டங்கள்னு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட ஒரு நூல் இருக்கும்.
அதுல வந்து பாரதியாரை வந்து ஸ்பெஷலா வச்சு செஞ்சிருப்பாரு. ஒரு 11 பக்கங்களோ என்ன இருக்கும் பாரதியாரை பத்தி. அதுல வந்து பாரதியார் எப்படி ஆரிய கருத்துக்களை வந்து இதுல அவருடைய இலக்கியங்கள்ல நுழைச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி விரிவா எழுதியிருப்பார். அதுல ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் கேட்ட பாடல்ல வர ஒரு வரிதான் உயர், அதாவது தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்லிட்டே வரும்போது உயர் ஆரியத்துக்கு நிகரான தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி. அது என்ன உயர் ஆரியம்? அந்த இடத்துல பெருஞ்சித்திரனார் கேட்பாரு, நீ தமிழ் வந்து உயர்ந்த மொழினோ சிறந்த மொழினோ சொல்லு, சிக்கல் இல்லை. அது என்ன உயர் ஆரியத்துக்கு நிகரான தமிழ் மொழி? அப்போ ஆரியம்னா உயர்ந்த மொழி, ஆரியம்னா அந்த இடத்துல சொல்றது சமஸ்கிருத மொழியை தான், வடமொழி எனப்படுகின்ற சமஸ்கிருத மொழி. அது உயர்ந்தது, அதுக்கு நிகராக இருக்கும் தமிழ் மொழி அப்படின்னா தமிழ் மொழியை சிறப்பிக்கிறதுக்கு உனக்கு இதுதான் ஒரே வழி தெரிஞ்சுதா அப்படின்னு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்ப இப்ப பெருஞ்சித்திரனாருடைய கூற்று இங்க பொருத்தி பார்த்தா சமஸ்கிருத உயர்நிலை, சமஸ்கிருத உயர்நிலைன்னு 2 வாட்டி அரசாணையிலேயே வெளியே வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, என்ன குறிப்பிட விரும்புறீங்க? ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இவங்க வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எதிர்பார்க்கறாங்க போல. அதாவது வரலாற்றை திரிக்கின்ற மாற்றுகின்ற ஒரு நபரை தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இருந்த ஒரு நாகசாமியும் போய் சேர்ந்துட்டாரு. இவங்களுக்கு வரலாற்றை திரித்து கொடுக்கிறதுக்கு இப்ப ஆள் இல்லை. இப்ப முழுக்க முழுக்க தமிழக வரலாற்றை தமிழர்கள் பேச தொடங்கிட்டாங்க. அவங்க உண்மையான வரலாற்றை வந்து வெளிக்கொண்டு வர தொடங்கிட்டாங்க. இது வந்து திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஆபத்தா இருக்குது. ஐயோ என்னடா இவனுங்க திடீர்னு இவங்களோட வரலாறு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டானுங்க, இது நமக்கு ஆபத்தா போயிருமேன்னு இங்க வா, சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களாம் வா, இங்க வந்து கர்நாடகாவில் இத்தனை நாளா முடங்கி கடந்த 60,000 கல்வெட்டுல நாங்க வந்து ஒரு 30,000 கல்வெட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் படிக்கப்படாம இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, அதை எல்லாத்தையும் படிச்சு திரிச்சு கொடுங்க. நாங்க அதையெல்லாம் திட்டி இந்த தமிழர்களை குத்தி குனிச்சு இந்த மாதிரி ஆமா குற்ற உணர்ச்சியில குனிய வச்சிடறோம், மறுபடியும் அவங்க முதுகு மேல ஏறி சவாரி செய்யறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்களா? இப்ப இதையே இவங்க எப்படி திரிச்சிருக்காங்கன்னா, இங்க பேராசிரியர் கருணானந்தன் ஒருத்தர் பேர், வீரபாண்டியன்லாம் அவர் ஏதோ பெரிய ஊர். அதுல அவர் மீண்டும் மீண்டும் எல்லா இடத்துலயும் சொல்றது தமிழ் மன்னர்கள் ஆரிய அடிவரடிகள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு வரலாற்றை இப்படி மாத்தி எழுதுனா அவர்கள் ஆரிய அடிவரடிகளா இருப்பாங்க. உண்மையா எழுதுனா, இதுல உடைச்சு எழுதினார்ல, இந்த மாதிரி உண்மையா எழுதுனா அவங்க மன்னர்களா இருப்பாங்க. யாருக்கும் அடிபணியாத உண்மையின் பக்கம் நின்ற நேர்மையான மன்னர்களா இருப்பாங்க. இது வந்து தமிழ் மன்னர்களை பெருமைப்படுத்துறதுங்கிறது இந்த திராவிடர்களுக்கு ரொம்ப குத்துது. அவங்களுக்கு திருமலை நாயக்கரை தாண்டி ஒரு மன்னர் தெரியாது. உங்களுக்கு தெரியாது இல்ல? இப்ப மதுரை சித்திரை திருவிழா நடந்துச்சுல்ல, அத பத்தி இந்த திராவிட மீடியாக்கள் அப்படி ஸ்லாகிச்சு பேசுச்சு. அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியும் அந்த அளவுக்கு போற்றி புகழ்ந்து பேசுனதா நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை. சரி, என்னடா இதை மட்டும் இவ்வளவு புகழ்ந்து பேசுறானுங்களே அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அந்த விழா தொடங்குறதுக்கு காரணமா இருந்தவரே திருமலை நாயக்கர் தானா. அவர் தான் அன்னைக்கு வந்து பிற சமயத்தை சேர்ந்தவர்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்தாராம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அவர் தான் அந்த காலத்து இந்தியா கூட்டணியின் தலைவராக இருந்தார். அட இப்படியே பேசினானுங்க, சிரிக்கிறீங்க. இவரு இங்க அரண்சையில ஒரு நண்பர் வந்து பேசினாரு, யாருலாம் தெரியல, வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லிக்கிறாரு. இப்படி எல்லாம் வந்து கதை அளந்து விட்டாங்க. அதான் அவங்களுக்கு வந்து நாயக்க மன்னரை பத்தி பேசணும், திருமலை நாயக்கரை பத்தி பேசணும், அப்படி எல்லாம் பேசினா இனிக்கும். திருமலை நாயக்கரை போல, நாயக்க மன்னர்களை போல, விஜயநகர பேரரசை போல ஆரிய அடிவரடிகள் கிடையாது. ஆரிய அந்த கட்டமைப்பின் தலைமையா அவங்களோட அதிகார பீடமா அவங்க கொண்டு வந்து உட்கார வச்சதுதான் விஜயநகர பேரரசுன்னு சுபவீர பாண்டியனே பேசியிருக்கிறார். நாயக்க மன்னர்களை பத்தியும் பேசியிருக்கிறார். ஆனா இந்த மாதிரி செயல்பாடுகள்ல திராவிட இயக்கத்தினர் இயங்கும் போது, ஈடுபடும் போது வாயை பொத்திக்கிட்டே சும்மா இருக்காரு. உண்மையிலேயே நீ தமிழ் பேச வேண்டியதானே? அப்ப எல்லாரும் சொல்றது போல உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி சோறு கிடைக்காதுங்கிறதுக்காக இதை செய்யறியா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் தானே? கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு, இப்ப வந்து இது என்னப்பா அவ்வளவு பெரிய விஷயமா, அவருக்கு வந்து பொருள் புரியாம இருந்துச்சு, அதனால சங்கராச்சாரியார்கிட்ட போய் கேட்டாரு அப்படின்னு வந்து பல பேர் இதுக்கும் கூட முட்டு கொடுக்க வருவாங்க. உண்மை அது கிடையாது. ஆதித்த கரிகாலன் உண்மையாகவே ஏன் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆரிய சதி இருக்கு. அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் தெரியுமா, கடந்த 100 ஆண்டுகளாக ஒரு வரலாறு மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த தொல்லியல் துறை, கல்வெட்டு ஆய்வு இதெல்லாம் தொடங்கப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்வெட்டுகளையும் படியெடுத்தாங்க. அதில் இந்த ஆதித்த கரிகாலனை கொலை செய்த தகவல் அடங்கிய உத்தரமேரூர் கல்வெட்டா அதான அது, அந்த கல்வெட்டும் படி எடுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது 4 பிராமணர்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு. வெளியிட்டது யாரா அப்படின்னா நீலகண்ட சாஸ்திரியார், நீலகண்ட சாஸ்திரியார் தான் வெளியிட்டார். ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அந்த கல்வெட்டை பத்தி விரிவா பதிவு செஞ்ச முதல் ஆள் அவர் தான். அதே மாதிரி சோழர் வரலாற்றை மிக விரிவாக 2 பாகமாக வெளியிட்ட நபரும் அவர் தான். ஆய்வு கட்டுரை வெளியிடும் போது அதுல ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது 4 பிராமணர்கள் அப்படின்னு பதிவு செஞ்ச நீலகண்ட சாஸ்திரியார் சோழர் வரலாறை எழுதும் போது என்னவா எழுதினார் தெரியுமான, ஆதித்த கரிகாலன் சிலரால் கொல்லப்பட்டார். யார் அந்த சிலர்? சார், உங்க ஒர்க்குக்கு, உங்க வேலைக்கே நீங்க நியாயமா இல்ல. நீங்க தான் சொன்னீங்க உங்க ஆய்வு கட்டுரையில 4 பிராமணர்கள் வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. ரவிதாசன், ரேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பிராமணர்களுடைய பேர் இருக்கும். ஆனா புத்தகம், வரலாற்று புத்தகம், அதாவது பொதுமக்கள் கையில் புழங்குகின்ற புத்தகமாக அது மாறும்போது அந்த இடத்துல சிலரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு மறைக்கிறீங்க. ஏன்?
இது ஒரு சதியாச்சா? இனப்பாசம். இனப்பாசம் கரெக்டா. அடுத்து சரி, வரலாற்று புத்தகங்களை வெகு மக்கள் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் பக்கம் இது திரும்பும் போது புனைவு இலக்கியமா மாறுது. எப்ப கல்கி வந்து பொன்னியின் செல்வனா இதை எழுதுறாரு. அவர் பங்குக்கு என்ன பண்றாரு அப்படின்னா பாண்டிய ஆபத்து உதவிகள் அப்படின்னு மாத்துறாரு. அங்கேயும் அவரும் கூட பிராமணர்கள்னு சொல்லல, அவரும் அதை மூடி மறைக்கிறார். பிராமணர்கள் கொலை பண்ணல, வீரபாண்டியனுடைய தலையை வெட்டியதற்காக அதற்கு பழி வாங்குவதற்காக பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் வந்து ஆதித்த கரிகாலனை கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திரிபு வேலையை செஞ்சிருப்பாரு பொன்னியின் செல்வன்ல. 5 பாகத்துல இதுதான் இருக்கும், இதுதான் மைய கருத்து. அதன் பிறகு காலச்சக்கர நரசிம்மன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் குந்தவை நாச்சியாரும் வந்தியத்தேவனும் சேர்ந்து ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒரு திரிபு வேலை செய்வார். சரி, யாரா இந்த காலச்சக்கர நரசிம்மன் அப்படின்னு தேடி பார்த்தா அவரும் பிராமணர். கடைசியில் ஒரு பிராமணர் வந்தாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? காதலுக்காக தன்னைத்தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு இலக்கியமா இல்ல, வரலாறா இல்ல, படமா எடுத்தாரு. யார் அந்த பிராமணர்? தலைகீழ் ரசவாதி, இந்தியாவின் மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிற மணிரத்னர். அப்ப 100 ஆண்டுகளாக ஆதித்த கரிகாலனின் கொலை மறைச்சுக்கிட்டே வராங்க. ஆனா உண்மையாகவே அவர் ஏன் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற காரணத்தை அண்ணன் மன்னர் அவர்கள் விரிவா ஆராய்ச்சி பண்ணி எழுதி இருக்கிறார். என்னன்னா பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில நிலங்களை அவங்க ஒழுங்கா பாதுகாக்கல. அதாவது விவசாய நிலங்களை கொடுத்தா நீ விவசாயம் பண்ணணும், அதில் அறுவடை செய்யணும். நீ அந்த நிலத்தை முறையா பாதுகாக்கலனா சோழர் கால விதிகளின்படி அந்த நிலம் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படும். அடுத்து விவசாய குடிக்கு கொடுத்துருவாங்க. இதை அவங்க செய்யும் போது சில பிராமணர்களுக்கு கோபம் வந்துருச்சு. இதுக்காக திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதித்த கரிகாலனை கொன்று துரோகிகளான அப்படின்னு தான் இருக்கும், எதிரிகளானன்னு இருக்காது அந்த கல்வெட்டுல. இப்ப துரோகிகள் அப்படின்னா யாரு? சொந்த நாட்டை சேர்ந்தவன் தான் துரோகியா இருக்க முடியும், சரியா? அப்ப சொந்த நாட்டை சேர்ந்த பிராமணர்கள் ஆதித்த கரிகாலனை திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த வரலாறு வெளியே தெரிஞ்சிடவே கூடாதுங்கிறதுனால தான் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் அதை திரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நாகசாமி பங்குக்கு அவர் அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை திரிச்சு வச்சிருப்பாங்க. இப்படி இவங்க எத்தனை விஷயத்தை திரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம்னா இதை மறைச்சிட்டு பிராமணர்கள் வந்து சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு வாரி வாரி நிலதானம் கொடுத்தாங்க. நீ பார்த்த தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு பிரம்மதேயம் கூட கொடுக்காத ராஜராஜ சோழனையே 120 பிரம்மதேயங்கள் கொடுத்தாருன்னு இவ்வளவு நாளா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரலாறு எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும்ல, அந்த உண்மை வரலாறு எல்லாம். தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தானமே கொடுக்காத அரசர் யார் தெரியுமா? இதே ராஜராஜ சோழன் தான். அப்ப இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சிடும்ல, தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஆட்களை எடுத்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப மீண்டும் இந்த தலைப்புக்கு வந்துட்டோம்னா சமஸ்கிருதம் கட்டாயம் தேவைங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு செய்திகள் இருக்கலாம். இதை நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ள 20-30 ஆண்டுகள் போயிடும். அந்த பணியிடங்கள் தமிழர் அல்லாதவருக்கும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவர்களுக்கும் மற்றவர்களுக்கு போகும். அதனால வரலாறு மாற்றப்படும். இதை நம்ம தெரிஞ்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 50 ஆண்டு ஆயிருக்கும். பல வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியாது. மீண்டும் இந்த மாதிரி ஆய்வு செய்யறதுக்கான ஆய்வறிஞர்கள் 50 ஆண்டு கழிச்சு உருவாவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கூட நமக்கு இருக்கு. இந்த ஐயத்துல, இந்த அச்சத்துல தான் நம்ம பதிவு செய்யறோம். கூடுதலா இதுல திராவிட மொழின்னு சொல்லும் போது தமிழ்நாடு அரசு ஒரு அகர முதலி அதுலயே எடுத்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிக்கு அவங்க சொல்ற விளக்கங்களே பாத்தீங்கன்னா 5 மொழிகள் சொல்லுவாங்க, சில இடங்கள்ல 6 மொழி சொல்லுவாங்க, தமிழை சொல்லுவாங்க. தமிழ் இல்லாமலும் சொல்லப்பட்டிருக்கு. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தியம், கூர்ச்சரம், இது ஒரு பொருளா இருக்கு. கூர்ச்சரம்னா குஜராத்தி. இந்த மொழிகளை சேர்ந்தவங்க தான் திராவிடர்கள், திராவிட மொழி, இதெல்லாம் தான் திராவிட மொழி அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. அதே மாதிரி தமிழ் உட்பட இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்தது திராவிடம் இருக்கு. இப்ப நீங்க இதுல சொல்லியிருக்கிற திராவிட மொழி எது? இந்த கேள்வி வருமா வராதா? ஆமா, இதுல எழுத்து வேற தெரிஞ்சிருக்கணுமா? இத்தனை மொழி, அதாவது குஜராத்தி, மராத்தி எல்லாம் எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்? சரி, கன்னடம், தெலுங்கே கூட எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்? தமிழ்நாடு தொல்லியல் துறை தானே. இதுல எப்படி இயல்பா மற்ற மாநில துறைகள் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா இது போன்ற கல்வெட்டு துறை எந்த துறைக்கு போனாலும், ஏன்னா இந்தியா முழுக்க கண்டெடுக்கப்பட்ட 1 லட்சம் கல்வெட்டுகள்ல 60,000 கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வெட்டுகளா இருக்கு. அதுல குஜராத்லயும் சரி, ஒடிசாவிலையும் சரி, பல இடங்கள்ல தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. அதையெல்லாம் அவங்க கண்டெடுக்கும் போது தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லி தமிழ் அறிஞர்களை வாங்கி அவங்கள கொஞ்ச நாளைக்கு அங்க பணியமர்த்தி அந்த கல்வெட்டுகளை வந்து பொருள்படுத்தி அதுக்கு பிறகு அவங்களை அனுப்பிடுவாங்க. இப்படி சமஸ்கிருதமே இருக்கட்டும், அல்லது கன்னடமே இருக்கட்டும், தெலுங்கே இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், குஜராத்தி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், எந்த மொழி கல்வெட்டு வேணா இங்க கிடைக்கட்டும். உங்களுக்கு அதை மொழிபெயர்க்கணும். காக்கும் போது ஏதோ ஒரு சில பணிகளுக்கு தேவைப்படுதுன்னா தேவைப்படும் போது மட்டும் மராட்டிய மாநிலத்திலேருந்து அறிஞர்களையோ, தெலுங்கு மாநிலங்கள்லேருந்து அறிஞர்களையோ, கன்னடத்துலேருந்து அறிஞர்களையோ கூப்பிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாமே. ஏன் தமிழ்நாட்டிலே கூட அந்த மொழிகளை படித்த அறிஞர்கள் எல்லா பல்கலைக்கழகங்களையும் துறைகள் இருக்க தானே செய்யுது. அப்போ அந்த துறையை சார்ந்தவங்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த பணி வாங்கிக்கலாம் தானே. அது 1 வாரம் 2 வாரம் 1 ஆண்டு கூட தேவைப்படட்டுமே, அவ்வளோதானே, வாங்கிட்டாங்க. சரியா. அதுக்கு ஏன் நீங்கள் ஒருத்தரை முழு நேர பணியாளராக பொறுப்பமர்த்தணும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல தான் இவங்களோட திரிவு நமக்கு புரியுது. தமிழர்கள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட உரிமைகள்
தமிழருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வந்து மற்றவர்களுக்கு போகும், தமிழ் மொழிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வந்து மற்ற மொழிகளுக்கு போகும், தமிழர் வரலாற்று கிடைக்க வேண்டிய தரவுகள், செய்திகள், அங்கீகாரம் வந்து மற்றவர்களுடைய வரலாறா மாற்றி அமைக்கப்படும். இவ்வளவு பெரிய சதி வலைகள் இதுல இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். இது கூட தெரியாம அங்க இருக்காருன்னா அந்த பதவியில் இருக்கிறதுக்கு வக்கற்றவர். அது அவங்களோட செயல்பாடுகள் வந்து அவங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிண்ணே, இப்ப இறுதியா 2 விஷயத்த சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பெங்களூர்ல, மைசூர்ல இருக்கிற 60,000 தமிழ் கல்வெட்டு படிகளை மீட்டு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற வழக்கு தொடர்பா மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு கருத்து சொன்னார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நினைவு இருக்கா? என்ன சொன்னாரு? அங்க இருக்கிறதெல்லாம் தமிழ் கல்வெட்டு தானே, நீ ஏன் அதை திராவிட மொழி கல்வெட்டுன்னு சொல்ற? முதல்ல அப்படி சொல்லாத அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு உயர்நீதிமன்றமே கண்டிச்ச பிறகும் கூட திரும்ப திரும்ப அதை திராவிட மொழி கல்வெட்டு, திராவிட மொழி கல்வெட்டு, திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணும், திராவிட எழுத்து தெரிஞ்சிருக்கணும், என்ன அவசியம் வேண்டி கிடக்குது? திரும்ப திரும்ப எதுக்காக அந்த திராவிடங்கிற சொல்ல பிடிச்சிட்டு தொங்குறீங்க? இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அண்ணன் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு, கவனிச்சிங்களான்னு தெரியல. ஏற்கனவே வந்து இந்த துறைக்கு வந்து போதிய ஆட்கள் இல்லை, யாரும் இந்த துறையை ஆர்வமா எடுத்து படிக்கிறதும் இல்லை. இதனுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நாம நம்முடைய வரலாற்றை படிக்கல, வரலாற்றை படைக்கல அப்படின்னா இப்படிப்பட்ட அந்நியர்களால் அது திரிக்கப்படத்தான் செய்யும். அதனால இதை பார்க்குற உறவுகள், உங்க வீட்டில் அடுத்து உயர்கல்விக்கு போக போற மாணவர்கள் யாராவது இருக்கிறாங்களா, இல்லைனா சின்ன வயசுலயே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுக்கு தொல்லியல் துறை தொடர்பாகவும் வரலாற்று துறை தொடர்பாகவும் ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. பல மியூசியங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. கோவிலுக்கே கூட்டிகிட்டு போறீங்கன்னா கோவிலில் இருக்கிற சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கோவிலை யார் கட்டினா, எதனால கட்டப்பட்டது அப்படிங்கிற வரலாறையும் சொல்லிக் கொடுங்க. வரலாற்று துறைக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது. ஒரு வருத்தத்தோட இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், சொல்லட்டுமாண்ணே? இது வந்து ஆடி மாதம் தொடர்பாக தமிழ் மரபு சார்ந்து யாராவது பேசுவாங்களா, ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து நாங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். தமிழ் மரபு சார்ந்து ஆடி மாதம் எவ்வளவு முக்கியமானது, சங்க காலத்திலிருந்து அந்த விழா எப்படியெல்லாம் கொண்டாடப்படுது, இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்காக, அதை பற்றி விரிவாக பேசுறதுக்காக ஒரு ஆள் கிடைக்குமான்னு தேடுறோம். இப்போ வரைக்கும் கிடைக்கல, எங்களுக்கும் தெரியாது. தேடி பிடிச்சி படிக்கலாம், ஆனால் விரிவாக பதிவு செய்ய முடியாது. ஏன்னா நம்மகிட்ட வரலாறு தொடர்பாக பேசுவதற்கு ஆளே கிடையாது. அப்போ இப்படியே போனால் தமிழனுடைய வரலாறு என்பது திரிக்கப்படும், மாற்றப்படும், கடைசியில் வரலாறே இல்லாமல் ஆக்கப்படும். இந்த அபாயங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். முடிச்சுக்கலாமா? மீண்டும் ஒரு முறை இந்த அறிவிப்புக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு உடனடியாக இதை திரும்ப பெறணும். இதை வந்து தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பிறகு இந்த திராவிட மொழியினோ சமஸ்கிருதம்னோ தேவையில்லை, அதை நீக்கிட்டு வேண்டும் என்றால் கற்றுக் கொடுக்கப்படும் சேர்த்துக்கோங்க. சொல்லி. ஆமா, நன்றி, வணக்கம்.